Taste the Daily. சுதந்திர போராட்ட வரலாற்றின் மாவீரர் தீரன் சின்னமலையின் 220வது நினைவு தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலர் மரியாதை. நிலை தனியார் விடுதியில் வைக்கப்பட்டிருந்த தீரன் சின்னமலையின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி. மாவீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளில் அவரின் தியாகத்தையும் வீரத்தையும் போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலர் அறிக்கை. ஆங்கிலேய அடக்குமுறைக்கு எதிராக பெரும் படையை கட்டமைத்து நம் தாய் மண்ணின் விடுதலைக்காக சமரசமற்ற போர்களை முன்னெடுத்து அந்நிய படைகளுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்த சுதந்திர போராட்ட வரலாற்றின் மாவீரர் தீரன் சின்னமலை எனவும் புகழாரம். ஈரோடு மாவட்டம் அரச்சலூர் ஓடா நிலையில் அமைந்திருக்கும் தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர்கள் SP வேலுமணி, செங்கோட்டையன், KC கருப்பணன் மற்றும் KV ராமலிங்கம் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டையில் மாவீரர் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி மலர் தூவி மரியாதை. பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் உள்ள தியாகி தீரன் சின்னமலை நினைவு சின்னத்தில் அலங்கரிக்கப்பட்டு வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னை கிண்டி திருவிக்க தொழிற்பேட்டை வளாகத்தில் உள்ள தீரன் சின்னமலை திருவுருவ சிலை மற்றும் திருவுருவ படத்திற்கு அதிமுக சார்பில் மரியாதை. முன்னாள் அமைச்சர் பொன்னையின் தலைமையில் தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் மரியாதை செலுத்தினர். அதிமுக ஆட்சியில் சிறப்பான நிர்வாக திறமை மூலம் உள்ளாட்சியில் 140 தேசிய விருதுகளை பெற்றோம். இந்தியா அளவில் துறை வாரியாக தேசிய விருதுகளை அதிகமாக பெற்றது அதிமுக அரசு என எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் பெருமிதம். உள்ளாட்சியில் மட்டும் 140 தேசிய விருதுகளை அதிமுக பெற்றது. ஒரு விருது 2 விருது இல்லைங்க. இந்திய அளவில் சிறப்பாக நிர்வாக திறமை பெற்று நல்ல உள்ளாட்சி துறையில் திறம்பட செயல்பட்ட காரணம் 140 விருதுகளை பெற்றோம். கொள்கையின் அடிப்படையில் செயல்படும் கட்சி அதிமுக, கொள்கையை அடமானம் வைக்கின்ற கட்சி திமுக. தொழில் முதலீடுகள் மூலம் ஈர்க்கப்பட்ட முதலீடுகள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் குறித்து ஸ்டாலின் வெள்ளை அறிக்கை வெளியிடவில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. கூட்டணி வேற, கொள்கை வேற. அதிமுக பொறுத்த வரைக்கும் கொள்கையின் அடிப்படையிலே நடக்கிற கட்சி. ஆனா திமுக அப்படி இல்ல, கொள்கையை அடமான வைக்கின்ற கட்சி. கொள்கை அடமான வைக்கிற கட்சி. அண்ணா திமுக ஒருபோதும் தங்களுடைய கொள்கையிலிருந்து மாற மாட்டோம். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் பண ஏறும் தொழிலாளர்களுக்கு காப்பீடு திட்டம் கொண்டுவரப்படும் என்றும் அவர்களுக்கான உபகரணங்களை அரசாங்கமே வழங்கும் என்றும் பொதுச் செயலாளர் உறுதி. உவரி, பெருமணல், கூத்தங்குழி ஆகிய இடங்களில் தூண்டில் வளைவும் இடிந்த கரையில் மீன்பிடி இறங்கு தளமும் அமைக்கப்படும் என ராதாபுரம் தொகுதியில் எழுச்சி பயணத்தில் புரட்சி தமிழர் வாக்குறுதி. தங்கம் விலை நிலவரம் போல் ஸ்டாலின் ஆட்சியில் கொலை நிறுவனங்கள் தான் தற்போது பார்க்கப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் போதை ஆசாமிகள் செய்யும் அராஜகங்களை தட்டி கேட்பவர்கள் கொலை செய்யப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டு. தங்கம் என்ன விலை, வெள்ளி என்ன விலைன்னு பார்ப்போம். இப்போ கொலை நிலவரம் என்னன்னு தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். பத்திரிகை தொடர்ந்தா, செய்தி தொடர்ந்தா கொலை எங்க நடக்குது, என்ன நிலவரம், அதுதான் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது என்பதை நேரத்தில் குறிப்பிட்டு சட்ட ஒழுங்கு அடியோடு சீரிட்டு விட்டது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில். மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை, ஏன்னா எல்லாம் கஞ்சா போத. புரட்சி தலைவி அம்மா கொண்டு வந்த அம்மா ஆரோக்கிய திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டி நலம் காக்கும் திட்டம் என ஸ்டாலின் கொண்டு வந்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் விமர்சனம். அதிமுக அரசின் திட்டங்களை மடைமாற்றம் செய்து ஸ்டிக்கர் ஒட்டி ஸ்டாலின் மக்களை ஏமாற்றி வருவதாகவும் புரட்சி தமிழர் சாடல். அதிமுக இந்த பெயரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு. அதுக்கு ஒரு பெயர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா அதிமுக ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம்.
ஒருவருக்கு நோய்க்கு வந்தபோது சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்து தான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம். 2016 அம்மா இருக்கின்ற பொழுது அதிமுக ஆட்சியில் இந்த திட்டத்தை கொண்டு வந்தோம். இதுக்கு பேரை மாற்றி ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் பேரை வச்சுக்கிட்டார். தினம் தினம் ஒரு பேரை வைக்க வேண்டியது, அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது, விளம்பர மாடல் அரசு. அரசாங்க பணத்தில் 600 கோடி ரூபாய் செலவு செய்து விளம்பரம் தேடிக்கொள்ளும் ஸ்டாலின். 50 மாத காலம் மக்களை பற்றி சிந்திக்காதவர் ஸ்டாலின் என தூத்துக்குடி மாவட்டத்தில் எழுச்சி பயணத்தின் போது அதிமுக பொதுச் செயலர் குற்றச்சாட்டு. உங்களுடன் ஸ்டாலின் இங்க மக்கள்லாம் கேட்கறது, இதுவரைக்கும் யாரோட இருந்தாரு? 4 வருஷமா குடும்பத்தோடு இருந்துட்டு இப்பதான் மக்கள் நினைப்பு வந்து உங்களுடன் ஸ்டாலின் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு அவர் போட்டோ போட்டுக்கிட்டு, ஏன்னா அரசாங்க பணத்தில் அவர் விளம்பரம் பண்றாரு. அரசாங்க பணத்தில் சுமார் 600 கோடி இதற்கு செலவு பண்றாங்க. இதுல 46 பிரச்சனை இருக்குது. 46 பிரச்சனைய வீடு வீடு அதிகாரிகள் வந்து உங்ககிட்ட கேள்வி கேட்டு உங்களுக்கு பிரச்சனை இருந்தா அதை குறிச்சிட்டு போய் சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அந்த தீர்வு காங்குறாங்க. இது நடக்குமா? இன்னும் இருக்கிறது 8 மாசம் தான் இருக்குது. எங்க செய்ய போறீங்க? 50 மாத காலம் உருண்டோடி போய்விட்டது. தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தொகுதியில் எழுச்சி பயணம் மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலருக்கு உற்சாக வரவேற்பு. வழி நெடுகிலும் திரண்டிருந்த பல்லாயிரக்கணக்கான பொதுமக்களும் கழக தொண்டர்களும் புரட்சி தமிழருக்கு எழுச்சிமிகு வரவேற்பு அளித்தனர். ஸ்டாலின் குடும்ப ஆட்சி நடத்தி வரும் நிலையில் கருணாநிதி குடும்பத்தில் 4 அதிகார மையங்கள் உள்ளது. ஸ்ரீவைகுண்டத்தில் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் கழக பொதுச் செயலர் எடப்பாடி கே பழனிசாமி கடும் தாக்கு. திரு ஸ்டாலின் குடும்ப ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றார். திரு கருணாநிதி குடும்பத்தில் இன்றைக்கு 4 அதிகார மையங்கள் ஆட்டி படுத்திக் கொண்டிருக்கின்ற தமிழகத்திலே திரு ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், சபரீஸ்வரன், திரு ஸ்டாலினுடைய மனைவி 4 அதிகார மையம் தமிழக மக்களை வாட்டி வதைத்து ஆட்சி அதிகாரத்தை கையிலே வைத்துக் கொண்டு நாட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசு ஸ்டாலின் மாடல் அரசு. அதிமுக பொதுச் செயலரின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை திருவான்மையூரில் 4071 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி. அதிமுக தென் சென்னை தெற்கு மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி சார்பில் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற நிலை உருவாகி இருக்கிறது. கடந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் திமுக கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் தற்போது மக்களை ஏமாற்றி வருவதாக முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி குற்றச்சாட்டு. வேலை வாய்ப்பு இல்ல, இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை, தாய்மார்களுக்கு மகளிருக்கு யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா குழந்தைகள் பாட்டிகள் யாருக்கு பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு எடுத்துட்டீங்கன்னா மிக கடுமையான காவல்துறை நம்ம ஆளுகள் வந்து பிளஸ் வச்சே எடுப்பாங்க, கொடி பிடிவாங்க. இது மட்டும் தான் பாக்குறாங்க, சட்ட ஒழுங்கு எல்லாம் பாக்குறது இல்லை. எங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான், எங்க பார்த்தாலும் கொள்ள யாரால் தனியா சகோதரிகள் போனா சைனா எடுத்துட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா மாணவர்கள் இளைஞர்கள் கெட்டுப்போக்கு இங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிற கட்டுப்படுத்துறது இல்லை. இன்னைக்கு காவல்துறை இயங்கவே. தென்காசி மாவட்டம் கடையம் அருகே மிட்டாய் வாங்க வந்த 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த பெட்டிக்கடைக்காரர் வெளியில் சொன்னால் உன்னை கொன்று விடுவேன் என மிரட்டிய கொடூரம். பச்சிலம் குழந்தைகள் முதல் பாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க திறனில்லாத பொம்மை முதல்வர் ஆட்சி இனி இருந்து என்ன பயன் என மக்கள் கேள்வி.
தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் மீது புகார் அளித்து 20 நாட்களுக்கு மேல் ஆகியும் காவல் நிலைய ஆய்வாளர் காயத்ரி குற்றவாளிக்கு சாதகமாக செயல்படுவதாக சிறுமியின் பெற்றோர் குற்றச்சாட்டு. பாமர மக்கள் தங்கள் அதிகாரத்தை காட்டும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை பாலியல் குற்றவாளிகளுக்கு ஆதரவாக செயல்படுவது தொடர்கதையாகும் அவலம். நான் போக்சோ சட்டத்தில் கேஸ் போட்டு அரெஸ்ட் பண்ணி உள்ள தள்ளிடுறேன் அப்படின்னு அனைத்து மாநில காவல் ஆய்வாளர் காயத்ரி மேடம் சொன்னாங்க. ஆனால் இன்ன வரைக்கும் 21 நாள் ஆச்சு, எவ்வித நடவடிக்கையுமே எடுக்கல. கேட்டா அப்படி இப்படின்னு அரட்டுறாங்க. அவங்க எதிர்பார்க்க குற்றவாளி என்பவர் அடிக்கடி வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு கேட்டோம்னா, நீ தெரிஞ்சதை பாரு, நான் என்ன வேணாலும் பண்ணி எங்க கொடுத்தாலும் உங்களால எதுவுமே பண்ண முடியாது, என்ன யாரும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. வேலூரில் விளையாடிக் கொண்டிருந்த தன் 5 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுக தாத்தா போக்சோவில் சிக்கினார். பாலியல் குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் வெற்று விளம்பரங்களில் ஆட்சி நடத்தி வரும் ஸ்டாலினுக்கு மக்கள் கடும் கண்டனம். வேலூரில் 9ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞரை பிடிக்க முடியாமல் திணறும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. பள்ளி குழந்தைகளை கூட பாதுகாக்க திறனில்லாத ஸ்டாலின் அரசு விளம்பர மோகத்தில் திளைப்பதற்கு மக்கள் கடும் கண்டனம். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களை சீரழிக்க 20.5 கிலோ கஞ்சாவை வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நபரை பிடிக்க முடியாமல் கோட்டை விட்ட விடிய அரசின் ஏவல் துறை. சோதனை சாவடிகளில் முறையான சோதனை நடத்த திறனின்றி இருக்கும் ஸ்டாலின் அரசால் தமிழ்நாடு போதை மாநிலமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் தச்சூரில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களின் வாழ்வை சீரழிக்கும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஊராட்சி கிராம உதவியாளர் சிக்கினார். செயலற்ற ஸ்டாலின் ஆட்சியில் திமுக நிர்வாகிகள் முதல் அரசு அதிகாரிகள் வரை சர்வசாதாரணமாக கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் அளவிற்கு சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் வெளிமாநிலத்தில் இருந்து கடத்தி வரப்பட்ட இளைஞர்களின் வாழ்வை சீர்குலைக்கும் 28 கிலோ கஞ்சா சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தலைநகரம் போதைப் பொருட்களின் கூடாரமாக மாறிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. மதுரை குலமங்கலம் பகுதியில் தமிழக இளைஞர்களின் வாழ்வை சீரழிக்க கடத்தி வரப்பட்ட 3 கிலோ கஞ்சா சிக்கியது. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சர்வசாதாரணமாக புழங்கும் கஞ்சா போதைப் பொருட்களால் குற்ற சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மங்களபுரம் பகுதியில் கள்ளச்சந்தையில் விற்க பாண்டிச்சேரி மது பாட்டில்களை கடத்தி வந்த நபரிடம் இருந்து 100 மது பாட்டில்கள் சிக்கியது. தமிழ்நாட்டில் மது, கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக புழங்கும் நிலையில் சிறப்பாக ஆட்சி நடத்தி வருவதாக ஸ்டாலின் பேசுவது நகைப்பாக உள்ளதாக மக்கள் விமர்சனம். சென்னை காசிமேடு இந்திரா நகர் பகுதியில் இளைஞர்கள் ஒருவருக்கொருவர் கற்கள் மற்றும் கட்டையால் தாக்கிக் கொண்டதால் பொதுமக்கள் அச்சம். ஸ்டாலின் அரசின் நிர்வாக தோல்வியால் சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்கும் அவலம். அண்ணா பல்கலைக்கழகத்தில் பகுதி நேர ஆசிரியர்களின் ஜூன் சம்பளம் தாமதம், தற்காலிக ஊழியர்களுக்கான பணி நீட்டிப்பு இன்மை, 23 பயிற்சி மையங்கள் மூடல் உள்ளிட்டவற்றால் தடுமாறும் நிர்வாகம். விளம்பரங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை அளிக்கும் ஸ்டாலினின் உயர்கல்வித்துறையின் கனத்த மௌனம் வேலை பாதுகாப்பு குறித்த கவலையை அதிகரித்துள்ளதாக பல்கலைக்கழக ஊழியர்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே விவசாயிகளிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை சேமிப்பு கிடங்கிற்கு அனுப்பாத நிர்வாக திறனற்ற அரசின் அலட்சியத்தால் நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்து வீணான அவலம். நெல் மூட்டைகளை பராமரிக்க நடவடிக்கை எடுக்காமல் சுய விளம்பரத்திற்காக மக்களின் வரிப்பணத்தை வீணடிக்கும் ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கடும் கண்டனம். கடலூர் மாவட்டம் வல்லியம் நெல் கொள்முதல் நிலையத்தில் ஸ்டாலின் அரசின் நிர்வாக குளறுபடிகளால் விவசாயிகள் ஆண்டு முழுவதும் உழைத்து கொண்டு வந்த ஆயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து சேதம். விளம்பரத்திற்காக கோடி விவசாயி ஸ்டாலினால் தங்களின் உழைப்பு வீணானதாக விவசாயிகள் வேதனை. கிட்டத்தட்ட ஒரு 500 மூட்டைக்கு போல அடி வாங்கியிருக்கு. ஈரத்துல நனைஞ்சு முளைப்பே வந்துருச்சு.
அந்த மூட்டை எங்களுக்கு நெல்லை பிடிக்க சொன்னாக்கா நாங்கள் ஏற்கனவே பிடிச்ச நெல்லை எங்களுக்கு ஏற்றிட்டு போகிறதுக்கான வசதி இல்லை, லாரி வரல அப்படின்னு சொல்லி தட்டி கழிச்சிட்டு இருக்காங்க. இப்போ அதை மட்டும் இல்லாமல் நாங்கள் இப்போ ஈரம் இல்லாத நெல்லை அள்ளியும் வச்சிருக்கிறோம், ஈரம் உள்ள நெல்லை எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உணர்த்தி வச்சிருக்கிறோம். இப்போ இதெல்லாம் அப்புறப்படுத்தினாதான் நாங்கள் இந்த நெல்லை எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. இப்போ நாங்கள் என்ன சார் செய்யறது? 6-7 மாதம் எங்களோட உழைப்பு எல்லாம் போய் இங்கே 2 நாள் அந்த மழையில் நாங்கள் படுற வேதனை எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார். ராத்திரிலேருந்து மழை பெய்யுது, நெல் கொட்டி 1 வாரம் ஆகுது. கேட்டால் சாக்கு தர மாட்டேங்கிறாங்க. சண்டை போட்டு சாக்கு வாங்கி வச்சிருக்கோம். இப்போ எடுக்க முடியாது, லோடு போகலன்னு சொல்கிறாங்க. நான் லோடு போனாதான் நெல்லை எடுப்போங்கிறாங்க. ஆனால் நெல் எங்களுக்கு முளைச்சிடுச்சு. எங்களுக்கு நெல் இப்போ உடனே போடணும் சார். தூய்மை பணியாளர்களை தனியார் மயமாக்குவதை கண்டித்தும் பணி நிரந்தரம் என்ற வாக்குறுதியை நிறைவேற்றாத ஸ்டாலினை கண்டித்தும் சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை முன்பு 3ஆம் நாளாக தொடரும் ஆர்ப்பாட்டம். நம்ப வைத்து ஏமாற்றிவிட்டு தற்போது கண்டுகொள்ளாமல் செல்லும் ஸ்டாலின் அரசை தங்கள் வயிற்றெரிச்சல் சும்மா விடாது என தூய்மை பணியாளர்கள் கொந்தளிப்பு. 3 நாளாக இங்கே நாங்கள் தங்கி நிற்கிறோம். நான் வெயிலையும் சரி இதில் சரி இன்னும் சரியாக சாப்பிட கூட வேலை. நாங்கள் வீட்டில் கூட யாருமே போய் பசங்களை கூட பார்க்கல. நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதுவும் எல்லாம் அதிகாரியாக தூங்குறாங்க. ஆனால் இங்கே நாங்கள் வயிற்றுல உட்காந்துக்கிறோம். அப்படியே பார்த்துன்னு போகிறாங்க. அந்த சைடு வந்து போகிறாங்க. ஆட்சியில் கூட இனிமேல் பண்ணலாமா சொல்லுங்கள்? ஸ்ட்ரைட்டாக வந்து என்னன்னு கேளுங்க. ஓட்டு கேட்கும்போது எப்படி வராங்க? ஸ்ட்ரைட்டாக வராங்களே, நான் முதல்ல கையெழுத்து போடுறேன்னாரு. இப்போ ஆட்சி இருக்கும்போது லாஸ்ட்டாக முதல்ல கையெழுத்து கான்ட்ராக்ட் விட்டு போகிறாரு. இது நியாயமா? சென்னையில் மின்கம்பி உள்ளிட்ட சாதனங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் மும்முனை இணைப்பு வழங்க மின்வாரிய ஊழியர்கள் 20,000 ரூபாய் லஞ்சம் கேட்பதாக குற்றச்சாட்டு. மின் கட்டணத்தை பலமுறை உயர்த்தி மக்கள் தலையில் சுமையை ஏற்றிய ஸ்டாலின் அரசு வரலாறு காணாத அளவிற்கு கடன் வாங்கியும் மக்களுக்கு போதிய வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க முடியாதது வெட்கக்கேடானது என மக்கள் விமர்சனம். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த திடீர் மழை. 10,000 ஏக்கர் உப்பளங்கள் மழை நீரில் மூழ்கி உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டதால் உப்பள தொழிலாளர்கள் வேலை இழப்பு. தனிநபர்கள் நிலப்பிரச்சனையில் தாசில்தார் தலையிடக்கூடாது என சென்னை உயர்நீதிமன்றம் எச்சரிக்கை. ஊரில் பிரச்சனை வரக்கூடாது என நினைத்து தாசில்தார் முடிவெடுத்தாலும் அந்த முடிவு ஏற்கக்கூடியது அல்ல எனவும் இதுகுறித்து அனைத்து அதிகாரிகளுக்கும் உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் எனவும் உத்தரவு. ஆடி 18ஐ முன்னிட்டு கடலூர் மீன்பிடி துறைமுகத்தில் அதிகாலையிலேயே மீன்களை வாங்க குவிந்த மீன்பிரியர்கள் மீன்களின் விலை சற்று உயர்ந்துள்ள போதிலும் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் மற்றும் திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவியதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி. விவசாயத்தை காக்கும் காவிரி தாய்க்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஆடிப்பெருக்கு விழா உற்சாக கொண்டாட்டம். காவிரி ஆற்றங்கரை மற்றும் முக்கிய நீர்நிலைகளில் புதுமண தம்பதிகள் மாங்கல்யத்தை பிரித்து கோர்த்து அணிந்து கொண்டு காவிரி தாயை வழிபட்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் ஸ்ரீ கைலாதநாதர் கோவிலில் 22ஆம் ஆண்டு 63 நாயன்மார்கள் பெருவிழா கோலாகலம். திருவீதி உலாவில் வள்ளி கும்மி, சிலம்பாட்டம், முளைப்பாரி மற்றும் பல்வேறு சுவாமி வேடமணிந்து ஊர்வலமாக சென்று பக்தர்கள் சாமி தரிசனம். இந்தியா இங்கிலாந்து அணிகள் மோதும் 5வது மற்றும் கடைசி டெஸ்ட் போட்டியில் இங்கிலாந்து அணிக்கு 374 ரன்கள் இலக்கு. 3ஆம் நாள் முடிவில் இங்கிலாந்து அணி 1 விக்கெட் இழப்பிற்கு 50 ரன்கள் எடுத்தது. சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள சென்னை சூப்பர் கிங்ஸ் அகாடமியில் சிஎஸ்கே டி-ஷர்ட் அணிந்து பயிற்சி மேற்கொண்ட தமிழக வேகப்பந்து வீச்சாளர் நடராஜன்.
டெல்லி கேபிட்டல்ஸ் அணியில் இருந்த நடராஜன் சென்னை அணியில் இணைய உள்ளாரா என கிரிக்கெட் ரசிகர்கள் கேள்வி. விஜய் தேவரகொண்டா பாக்கியஸ்ரீ நடித்துள்ள கிங்டம் படம் 2 நாட்களில் 53 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூல். தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. பார்க்கிங் பட இயக்குனர் ராம்குமார் நெகிழ்ச்சி வீடியோ வெளியீடு. 3 தேசிய விருதுகளை வெல்ல ஆதரவாக இருந்த மக்களுக்கும் ஊடகத்தினருக்கும் நன்றி தெரிவித்து மகிழ்ச்சி.